ஆமாம். மகர லக்னமா கும்ப லக்னமான்னு டவுட்டாக வருதா? ஆமாம் குருஜி. 12 நிமிஷத்தில் லக்னம் மாறும். கும்ப லக்னமாக இருந்தால் வெளிநாடு வெளிமாநிலம் போகிறதற்கான எண்ணங்கள் ஆசைகள் துடிப்பே இந்தியாலாம் எனக்கு ஆகவே ஆகாது. நான் நேராக அப்படியே கிளம்புனா நேராக ஸ்ட்ரைட்டாக அமெரிக்காவில் இறங்கினோன்னே அப்படியே ட்ரம்ப் ஃப்ளைட்டில் வந்து அப்படியே கீழே நிற்பார், எனக்கு சல்யூட் அடிப்பார். நான் ஹாய் ட்ரம்ப் எப்படி இருக்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு போய் சொல்லிட்டு போவேன்னு ஆசை இருக்கும். எப்படி இருக்க? தமிழ்நாட்டில் தான் இருக்குங்க. தமிழ்நாட்டில் தான் இருப்பேன். தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆர்வங்கள் இருந்தால் நீங்கள் மகர லக்னம் தான். தொழில் எப்படி இருக்கும்? கும்ப லக்னமாக இருந்தால் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க. ரொம்ப ஏன்னா சனி வந்து அப்படியே சுபத்துவம் அடைஞ்சிருந்தாலும் லக்னத்தை பார்க்கும். மகர லக்னமாக இருக்கிறதுக்கு 15 நிமிஷம் தள்ளி பிறந்திருந்தீங்கன்னா தான் நீங்கள் கும்ப லக்னமாக இருக்க முடியும். இப்போ இது வரைக்கும் மகர லக்னம் தான். பிறந்த நேரத்தை வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டிங்களா? ஆஸ்பத்திரியில் கொடுத்த எந்த நேரமும் சரி கிடையாது. இருந்தாலும் பின்னாடி வேணா ஒரு வேளை போகலாம். 10-10-10-5 கூட இருக்கலாம். சொல்கிற பலன்கள் ஒரு மாதம் முன்ன பின்ன வரலாம். ஆனால் நீங்கள் மகர லக்னமா கும்ப லக்னம்னா 12 சுக்கிரன் குரு பார்வையில் அதுவும் சந்திர அதியோகத்தில் உங்களுக்கு இந்த 20-25 வருஷத்தில் பிறந்த +2லேருந்தே அந்த ஆர்வங்களில் வந்துடும். வெளிமாநிலத்துக்கு போகணும், அங்கே போய் படிக்கணும், இங்கே போய் படிக்கணும், அமெரிக்காவில் படிக்கணும், லண்டனில் படிக்கணும், ஆஸ்திரேலியாவில் படிக்கணும் எண்ணங்கள் வந்துடும். கும்ப லக்னத்தின் அடிப்படையில் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இல்லைன்றதுனால மகர லக்னம் தான். பௌர்ணமிக்கு பக்கத்தில் சதுர்த்தி திதிக்கு, அதாவது இப்போ அஷ்டமி நவமி திதிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு யோக பலன்களை தான் தருவார். லக்னத்தோடு குருச்சுக்குர தொடர்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் லக்னாதிபதி சூரியனுடைய பார்வையில் இருக்கிறார். அந்த குழப்பம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ தொழில் எப்படி இருக்கும்? புதன் தசை வரைக்குமே புதன் தசை என்ன இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு. கே தசையிலிருந்து தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள். புதன் தசையில் இப்போ ராகுபக்தி முடிஞ்சு குருபக்தி உங்களுக்கு நடக்குது. ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அமைப்பு. இப்போல்லாம் தொழிலெலாம் பண்ணிடாதீங்க. 28 வயசு வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே கடகராசி அஷ்டமச்சனியை தாண்டி வந்திருக்கிறீங்க. அஷ்டமச்சனி பெரிய கெடுதல்களை பண்ணலான்னா கூட முயற்சிகளை தடுத்திருக்கோம். 28 வயசு வரைக்கும் புதன் தசை உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய தசை இல்லை. முதல்ல சனி பார்வையில் பாபத்துவம், அதன் பிறகுதான் குரு பார்வையில் சுபத்துவம் என்கின்ற அமைப்பு அப்படியே நடக்கும். ஓகே குருஜி. அதனால புதன் தசை குரு புக்தியில இருந்து தான் கொஞ்சமாவது நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். சரி சரி. இப்போ புதன் தசை சனி புக்தி 27/11/2027 இருந்து தான் கொஞ்சமாவது நல்லது நடக்கும். கொஞ்சம் பொறுங்க, 1.5 வருஷம். உடல்நிலையில ஏதாவது 6ஆம் அதிபதி வேலையை செஞ்சுதான் தீருவார். உடம்பும் நல்லா இல்லை, மனசும் நல்லா இல்லை உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம காலேஜ் படிக்க இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம. ஆமாங்க, அட்டமத்து சனி அமைப்புலாம் நல்லா இல்லையங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே புதன் தசை 6ஆம் இடத்து பலன்களை செய்யுங்க. பாவத்துவமாக இருந்தா உடம்பு சரியாகித்தான் குணமாகுங்க. புதன் வந்து 6-8 கூடையவர் தான். 6-9 கூடையவர் தானுங்க. ஓகே ஓகே. அப்ப அந்த 6ஆம் இடத்து ஆதிபத்தியத்தையும் அவர் செஞ்சுதானே ஆகணும். நல்ல வேலையாக ராகு மட்டும் 6ஆம் இடத்துல தனிச்சிருக்கிறதுனால ஒரு நோய் வந்து அது தீரக்கூடிய அமைப்பு, பூரணமா தீரக்கூடிய அமைப்பு. நீங்க நிரந்தரமா நோயாளி கிடையாதுங்க. சஷ்டாஷ்டக புக்திகள்ல கடுமையான பாதிப்புகள் இருந்தே தீருங்க. புதன் தசையில உங்களுக்கு ராகு புக்தி 2023, 24, 25 அந்த 3 வருஷமும் நல்லா இல்லையா? அதாவது காலேஜ் படிக்கும் போது உடம்பு சரியில்லாம போச்சு இல்லையா? ஆமாங்க, அதெல்லாம் சரியா போங்க. புதன் தசை ராகு புக்தி, சஷ்டாஷ்டக புக்தி, 6ஆம் இடத்து புதனை அப்படியே பிரதிபலித்த புக்தி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. ஒரு தீபாவளி வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். அடுத்த தீபாவளி வரைக்கும் 2027 நவம்பர் மாதம் வரைக்குமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குதுங்க. பொறுமையா இருங்க. 2028 உங்க 28 வயதிலிருந்து நினைத்தது நடக்கக்கூடிய அடுத்த கே தசை நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி. வணக்கம்.